மக்கள் அரசாங்கத்தினோட வணக்கம். இப்போ நம்ம குடும்பம் அரசாங்கம் ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொன்னோம். நான் குடும்பத்தில் இருக்க அப்பா அம்மா குடும்ப பொறுப்புகள் எல்லாத்தையும் அவங்க கையில் தான் இதுவாங்க. ஒரு பொருள் வாங்குறது, வெளியே போகிறது, வர்றது, எல்லா விஷயத்தையும் பண்ணுறது, ஒரு பணம் சம்பாதிக்கிறது, ஒரு பொருளை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கறது, ஒரு பொருளை கொண்டு போய் விற்கிறது, பசங்களுக்கு வேண்டியதை செய்கிறது, எது எல்லாத்தையுமே அவங்க பொறுப்பில் தான் எடுத்துப்பாங்க. ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டுமே தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பெண்களும் அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பெண்களும் வெளியில் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் இந்த குடும்பத்தின் மீது செய்கிறாங்க. எடுத்துக்க அரசாங்கத்தை பார்த்திங்க அப்படின்னா, ஒரு முதல்வர் எந்த வேலையும் செய்ய போகிறது கிடையாது. முதல்வர் கீழே துறைகள் தான் இருக்கே தவிர அவர் எந்த வேலையும் செய்வார். அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. அந்த துறையில் அதிகாரிகள் அப்படின்னா ஒரு துறைக்கு 3 பகுதி இருக்குது. ஒரு பகுதி எப்படின்னா ஒர்க்கர், ரெண்டாவது பகுதி என்ன அப்படின்னா ஸ்டாஃப், அதுக்கு மேல் பகுதி என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட். இந்த ஒவ்வொரு துறையிலும் இது இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் வேலை செய்கிற எல்லா துறையிலுமே இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இவங்க எல்லாம் செய்கிற வேலைகளை அவர் ஜஸ்ட்டு ஒரு கண்காணிக்க போகிறார், அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. கையெழுத்து சரியாக தப்பான்னு கேட்டு கையெழுத்து போட போகிறார். அதை அவர் சரியாக போட்டுட்டார் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மாறி போயிடும். இங்கே தான் பிரச்சனையே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி பிரதமருக்கும் இதே விஷயந்தான். மாநிலத்தில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய பிரதமரும் இதே விஷயந்தான். அப்போது குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமா இல்லை அரசாங்கம் நடத்துறது ரொம்ப கஷ்டமானு சில பேர்கிட்ட நான் பேசி கேட்டுட்ருக்கும்போது சொன்ன ஒரு வார்த்தை, குடும்பம் நடத்துறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் அரசாங்கம் நடத்துறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அரசாங்கம் மொத்த மக்களையும் நடத்தணும் அப்படின்னா. இதுதான் நம்மக்கிட்ட இல்லை, தெளிவு இல்லை அப்படிங்கிறது தான ஒரு விஷயம். இந்த தெளிவு இல்லாதனால தான் நம்ம குடும்பம் நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா விஷயத்தையும் அப்பா அம்மா கை தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் அரசாங்கம் நடத்துறது ஒவ்வொரு துறையிலும் அதிகாரிகள் இருக்காங்க, ஸ்டாஃப் இருக்காங்க, ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்ய போகிறாங்க. அவங்கவுங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது, அவங்கவுங்க அந்தந்த வேலையை அவங்கவுங்க செய்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். இதில் எந்த கஷ்டமும் இல்லை. அதனால தான் இதில் படிக்காதவங்களும் இதில் வர்றதுக்கான மிக முக்கிய காரணமே அதுதான். படிக்காதவங்க இதில் பல விஷயங்களை அவங்க செய்கிறாங்க, நல்லதும் செய்கிறாங்க, மற்ற விஷயங்களும் செய்கிறாங்க. ஏன்னா நான் குழப்பத்தை விளைவிக்கிறதுக்காக நான் பேசலை. நீங்கள் தெளிவு பெறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் பேசுகிறேன். அதனால் குடும்பம் நடத்துறது கஷ்டம்னு, அரசாங்கத்தை வழிநடத்துறது கஷ்டம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இது இன்னொரு மற்ற வீடியோவில் பேசுவோம். தேங்க்யூ.